அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிலே இன்றைக்கு எத்தனை சகோதர சகோதரிகள் தான் பெற்ற பெற்றோர்களுடைய மண்ணறையை சந்தித்திருக்கிறோம். சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய மகன் என்னுடைய கபருக்கு அருகாமையில் எனக்காக துவா செய்ய மாட்டானா, எனக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க மாட்டானா என்று ஏங்கி தவித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மிக மேலான சொத்து எது தெரியுமா? பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளிலே மிக மேலான சொத்து. அவர்கள் இருக்கும் பொழுது நாம் நிறைய உதவிகள் செய்திருப்போம். இல்லா மாஷா அல்லாஹ், ஒரு சில சகோதரர்களை தவிர நிறைய உபகாரங்கள் செய்திருப்போம். நிறைய அவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்ந்திருப்போம். அவர்கள் சொன்ன விஷயங்களுக்கு நாம் கடமைப்பட்டு செயல்பட்டு இருப்போம். ஆனாலும் மரணித்த பிறகு அவர்களை ஏங்கி தவிக்கக்கூடிய எத்தனைய சகோதரர்களை நாம் பார்க்கிறோம். ஒரு நியமத்து நம்மை விட்டு கடந்து சென்றால் தான் அதனுடைய அருமையை புரியும் என்று சொல்வார்கள். அதுபோன்று நம்முடைய சகோதரன் அல்லது நம்மோடு கூட படித்த ஒரு நண்பன் அல்லது நம் பெற்றெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்முடைய மனைவி, நம்முடைய கணவன், இப்படி யாரெல்லாம் இறந்தார்களோ, மரணித்திருக்கிறார்களோ, அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு முடிந்து விட்டது. பிறகு மறுமை வாழ்வுக்கான ஒரு நிலை அவர்கள் அடைந்து விட்டார்கள். கபருடைய விஷயத்தை அடைந்து விட்டார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் கபர்வாசிகளுக்கு தங்கள் அடையக்கூடிய இருப்பிடத்தை சுவர்க்கம் அடையக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சுவர்க்கம் அடையக்கூடியவர்களாக இருந்தால் சுவர்க்கத்தை பற்றி அவர்களுக்கு காமிக்கப்படும். நரகவாசியாக இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நரகத்தை அவருக்கு காலையிலும் மாலையிலும் அதை பற்றி அவர்கள் தங்கும் இடத்தை அவர்கள் காமிக்கப்படும். மேலும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தையை பற்றி, தான் குழந்தை எனக்காக துவா செய்ய மாட்டானா, எனக்காக பிரார்த்திக்க மாட்டானா, என்னுடைய மறுமை வாழ்வுக்காக அல்லது என்னுடைய கபருடைய வாழ்வுக்காக என்னிடத்திலே அவன் பிரார்த்திக்க மாட்டானா என்று தவிப்பார்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வாரத்திலே ஒரு நாளாவது மண்ணறையை சந்திப்போம், கபராளிகளை சந்திப்போம். குறிப்பாக தான் பெற்றோர்களை சந்தித்து அவர்களுக்காக நாம் பிரார்த்திப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் அவனுடைய உபகாரத்தையும் சுவர்க்கத்தையும் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் இன்னும் கபராளிகளுக்கு தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.